கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெபத்திலே நாம் தியானித்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மாற்றத்தை, அற்புதமான அதிசயமான வெற்றி திருப்பு முனையை கொண்டு வருகிற ஒரு ஜெபத்தை, அக்னிமயமான இந்த அதிகாலை ஜெபம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் உடைக்கும். எல்லா விதமான மந்திர சூனிய மாந்திரீக கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு அற்புதமான ஜெபம் இது. எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு சவால்களும் சோதனைகளும் உபத்திரவங்களையும் நான் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கடந்து வரும் பொழுது, அந்த எகிப்தில் இருந்து கடந்து வந்த தேவ ஜனங்கள் பாருங்க, தேவ ஜனங்களாய் இருந்து தேவ ஜனங்களாகவே தேவனால் நடத்தப்பட்டவர்களாய் கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இரவிலே அக்னி ஸ்தம்பமும், அன்பு தேவ பிள்ளைகளிலே பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களை அழகாய் அற்புதமாய் நடத்தி வந்தது. நல்ல ஒரு அற்புதமும் அதிசயமுமான தேவதாசன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தான். கர்த்தரால் அனுப்பப்பட்ட இரட்சகன் என்று சொல்லப்பட்ட அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காய் ஒரு இரட்சகனை அனுப்பினார். அவன் பெயர் மோசே என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பேர் கொத்த ஒரு தேவதாசன் மூலமாய் நடத்தப்பட்டு வந்த தேவ பிள்ளைகளுக்கும் அநேக பிரச்சனைகள், அநேக ஆபத்துகள், அநேக நெருக்கடிகள், வருகிற வழிகளில் எல்லாம் சோதனைகள் காத்திருந்தது. வருகிற வழிகளில் எல்லாம் ராஜாக்கள், ராஜ்யங்கள், ராணுவங்கள் அவைகள் அவர்களை எதிர்த்தது. நன்றாய் கவனியுங்கள். தேவனால் நடத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் இரவும் பகலும் நிதர்சனமாய் ஒரு காட்சி காணக்கூடியதாய் நடத்தப்பட்ட அற்புதமான தேவ பிள்ளைகள் அநேக உபத்திரவங்களை தாண்டி, அநேக போராட்டங்களை தாண்டி நடந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை செம்மையான பாதையிலே அற்புதமும் அதிசயமுமாய் நடத்தினார். எகிப்தில் இருந்து கடந்து வெளியே வந்த அந்த ஜனங்களுக்குள்ளே வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. காண்டா மிருகத்து கொத்த பலம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எத்தனை மகிமை பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எத்தனை சிறிதான, எத்தனை சிக்கலான, சிரமமான சூழ்நிலைகளிலே இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர், சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் என்று அற்புதமாய் அழைக்கப்படுகிற இந்த உங்கள் உதவியாளர், உங்கள் தேற்றவாளன், அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பாதுகாக்கிறவரும் நடத்துகிறவரும், உங்களுக்காக வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே. இவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர். ஆவியாய் இருக்கிற தேவனுடைய ஆவியே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுனால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் விலையேற பெற்றது. விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைவீர்கள். என்னையா பலனடைவோம்? தேவ பலம் அடைவீர்கள். இந்த உலகத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள்
பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத, உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களை எள்ளி நகையாடுகிறவர்கள், உங்களை கேவலமாய் நடத்த நினைக்கிறவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், வெட்கப்படுத்தினவர்கள் எல்லோருக்கும் முன்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ பலம் சாதாரணப்பட்டதல்ல. என் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற, உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிற இந்த பொல்லாங்கனை விட 1000 மடங்கு பெரிய சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை சிறியவராய் சின்னவராய் இருந்தாலும் சரி, எத்தனை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் வரும் பொழுது எல்லா நுகத்தடிகளும் உடையும். எல்லா நுகத்தடிகளும் உடையும், எல்லா கட்டுகளும் உடையும், நொறிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கட்டி இருக்கிற எல்லா சங்கிலிகளும், பாவ சாப சங்கிலிகளும் ஒரு நொடி பொழுதிலே நொறுங்கி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, அந்த சிறைச்சாலையிலே இருந்த பேதுருவை சந்திக்க பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கினான். 4 வகுப்புகளினால் கட்டப்பட்ட, காவல் செய்யப்பட்ட அந்த அற்புதமான அப்போஸ்தலனாகிய பேதுருவை அவர்கள் சங்கிலிகளினாலும் கைகளிலும் சங்கிலிகளால் வரிந்து கட்டி அந்த இரவு முழுவதும் 4 வகுப்பாய் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் பொல்லாத இராணுவத்தினர். நன்றாய் கவனியுங்கள். பரலோகத்தில் இருந்து ஒரு ஆவியாய் ஒரு தூதன் புறப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருந்து புறப்பட்ட அந்த வல்லமையான தூதன், ஆவியாய் இருக்கிற தூதன் புறப்பட்டு இறங்கின அந்த மாத்திரத்திலே அவன் கைகளில் இருந்த, கால்களில் கட்டப்பட்டிருந்த, சரீரம் முழுவதும் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் அந்த நொடி பொழுதிலே நெருப்புப்பட்ட நூலை போல் நொடிந்து நொறுங்கி விழுந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் என்று பண்டிகையின் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டாரே, அதே இயேசு என்று உங்களை அழைக்கிறார். ஆமென். அதே இயேசு என்று உங்களை அழைக்கிறார். ஆமென். தாகமாய் இருக்கிறவர்கள் ஜீவ தண்ணீரிலே இலவசமாய் பானம் பண்ண முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இப்பொழுதே உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டபடியே நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும், ஜெருசலேமிலும், உலகமெங்கிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். எப்படியா சாட்சிகளாய் இருப்பீர்கள்? அன்பு தேவ பிள்ளைகளே, நீ வேலை செய்கிற இடத்துல இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு, ஆமென், இந்த அனலோடு நீ நிற்கும் பொழுது உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இருக்க முடியாது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், நீ தேவனுடைய பிள்ளையாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மகனாய் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, யாருக்குமே இல்லாத ஞானம், ஆமென், பரலோக ஞானம் உங்களுக்கு உண்டாகும். ஐயா, பரலோக ஞானமும் புத்தியும் உங்களுக்குள்ளே உண்டாகும். பரலோக தேவனே உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதினால் உங்களை அப்படியாய் தேவ பிள்ளைகளாய், தேவனுடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளுமாய் உங்களை அவர் நடத்த முடியும். நீங்கள் அங்கேயும் எங்கேயும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். எந்த தொழில் செய்தால் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியின் ஞானம் உங்கள் ஊழியத்தில், உங்க தொழில, குடும்ப வாழ்க்கையிலே, நீங்கள் ஒருவேளை குடும்ப ஸ்திரீயாய் இருந்தாலும் சரி, ஒரு வயது போன அம்மாவாய் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஐயா, இந்த அனல், இந்த அக்கினி, தேவ வல்லமை மாத்திரமல்ல, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். ஆமென். ஜீவ
ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறவரே உங்களுக்குள்ளே வந்துவிட்ட பொழுது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். ஆமென். உங்களோடு ஒரு உதவியாளர், தேற்றரவாளன், ஐயா என் பிள்ளையை, என் மகளை எப்படி நடத்துவது என்று தெரியவில்லை, என் வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது என்று தெரியவில்லை, என் மகள் கட்டப்பட்டிருக்கிறாள், என் மகள் இப்படியாய், என் மகன், என் மகள் தாறுமாறாய், என் கணவன் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என் குடும்பம் போகிற போக்கில் என்ன செய்வது, இவர்களை எப்படி பாதுகாப்பது என்றே தெரியவில்லை, எனக்கு உதவி செய்வார் எவரும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஐயா இப்படியாய் குடும்பம் முழுவதுமாய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் என்னை சங்கிலியால் கட்டினது போல் கட்டி வைத்திருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறேன், கட்டுகளும் கண்ணிகளும் என்னை சுற்றிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இந்த பரிசுத்த ஆவி அன்று பேதுருவை சந்திக்க ஒரு ஆவியாய் இருந்த தூதன் இறங்கினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஐயாவுடைய வல்லமை உங்களுக்குள்ளே நிழலிடும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா கட்டுகளையும் முறிக்கிற, எல்லா சங்கிலிகளையும் நுகத்தடிகளையும் முறிக்கிற அபிஷேகமாய் அவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். ஆமென். எல்லா விதமான கட்டுகளும் நெருப்புப்பட்ட நூலை போல், எல்லா மாந்திரீக கட்டுகளும், மந்திர சூனிய கட்டுகளும், எல்லா பில்லி சூனியங்களும், எல்லா சாப கட்டுகளும் உடையும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தாகமாயிருங்கள். இப்பொழுதும் தாகமாயிருக்கிறேன் சொல்லுங்க. ஐயா என் தெய்வமே, நான் தாகமாயிருக்கிறேன், என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீங்க கேளுங்க, பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், நிரப்பும். இன்னும் ஒரு முறை பரிசுத்த ஆவி தலையில கையை வைத்துக் கொண்டு கேளுங்கள், என் தெய்வமே இன்னும் ஒரு முறை என் பாத்திரம் வெறும் பாத்திரமாய் இராதபடிக்கு, ஐயா என் பாத்திரம் காலி பாத்திரமாய், யாரும் விரும்பாத பாத்திரமாய், என்னை நம்பினவர்களும் என்னை அண்டினவர்களும் என்னோடு இருந்தவர்களும் கூட என்னை விரும்பாத ஒரு காலி பாத்திரமாய் இனி நான் இல்லாதபடி, என் தெய்வமே என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்கள், என் தெய்வமே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. இப்பொழுதே ஐயா எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணும்படியாய், என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் ஒரு எண்ணெய் என் தலையின் மீது ஊற்றப்படுவதாக. ஓ தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அபிஷேகத்தினால் நீங்கள் நிரம்பி வழியும் பொழுது, ஐயா உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் கணவன் மீது, உங்கள் மகன் மீது, என் அன்பு சகோதர சகோதரியே, நீ எங்கே இருந்தாலும் இந்த பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, ஓ ஷக்கமரதரபோ சதரா சுருபுதரா ஷக்கமரதரபோ துருபா, பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் மீது, குடும்பத்தின் மீது, வீட்டை சுற்றிலும் அல்லது உங்கள் மகன் மீது கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் தன்னாலே எல்லா அந்தகார கட்டுகளும் தன்னாலே உடைக்கப்படும், நொறுங்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ குளோரி. கர்த்தரை விசுவாசிக்கிற, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வல்லமையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடம் இருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். மறந்து விடாதிருங்கள். ஐயா என் கட்டுகளை உடைக்க நான் எங்கே போகட்டும், என் கட்டுகளை உடைக்க நான் என்ன செய்யட்டும் என்று தேவ பிள்ளைகள் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓ உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது, ஓ குளோரி, அதற்காக ஜெபியுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் வேறு மனிதனாய், புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுவீர்கள். உங்களில் இருந்து புறப்படுகிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் உங்களில் இருந்து புறப்படும் பொழுது, அந்நாளிலே ஏசாயா 10:27 சொல்லப்பட்டபடி, அந்நாளிலே உங்கள்
தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. இந்த நல்ல பங்கை, இந்த நல்ல பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நல்ல தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்களே. ஆனால் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை ஐயா நான் குடும்பஸ்திரியாய் இருக்கிறேன், வீட்டு பெண்ணாய் இருக்கிறேன், அல்லது நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்கிறேன், எப்படி வேண்டுமானாலும் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இந்த அபிஷேகம் வரும் பொழுது ஐயா, உங்கள் தோளி நின்று எல்லா அவனுடைய சுமைகளும், உங்கள் கழுத்தி நின்று அவனுடைய நுகங்களும் நீக்கப்படும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால், இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நுகங்கள், எல்லா கட்டுகளும் நுகங்களும், உங்களை அழுத்துகிற, உங்களை சிறைப்படுத்துகிற, உங்களை சிக்கலிலே கட்டி வைத்திருக்கிற, சிறை கதவுகளுக்குள்ளே உங்களை அகப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நுகங்களும் முறிந்து போகும் தன்னாலே. ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வல்லமையாய் ஜெபிக்கிற, ஹல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது எந்த பலத்தினாலும் ஆகாத காரியங்கள், ஐயா, என் பிள்ளையை மாற்றுவதற்காய், என் மகளை, என் மகனை, என் கணவனை திருத்துவதற்காய், அந்த அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காய் எத்தனையோ காரியங்கள் செய்து பார்த்தேன், எத்தனையோ பலங்களை பிரயோகித்து பார்த்தேன், எத்தனையோ கோர்ட்டு கேஸ் என்று அலையலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை போலீஸுக்கு போய் பார்ப்போமோ, அல்லது 4 பேரை வைத்து பேசுவோமோ, அல்லது மிரட்டி பார்ப்போமோ, அல்லது என் பிள்ளைகளை வீட்டிலே கம்பெடுத்து அல்லது திட்டி எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இன்று உனக்கும் எனக்கும். அன்பு சகோதரியே, சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, இதுவெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களான நீங்கள் குணமாவீர்கள். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும், குருடர்களுக்கு பார்வை உண்டாகும், நொறுங்குண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷத்தை தரித்திரருக்கு பிரசங்கிக்கும்படியாய் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்ன கர்த்தர். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஃப்ளோ அவர் உங்கள் மீது பொங்கி பொங்கி நிரம்பி வழியும் பொழுது, உங்கள் பிள்ளைகளின் மீது, குடும்பத்தார் மீது நிரம்பி வழியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தினாலும் நடக்காத, பலாக்கிரமத்தினாலும் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினால் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி இந்த பரிசுத்த ஆவியின் கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை வரலாற்றை மாற்றிவிடும், வாழ்க்கையின் போக்கை மாற்றிவிடும். தாறுமாறாய் சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். ஐயா, உங்களை விட்டு புறப்பட்டு சென்றவர்கள், உங்களை வெறுத்து உங்களை உதைத்து விட்டு சென்றவர்கள், உங்களை உடன் உரை உங்களோடு வருவார்கள். உங்களை விரோதித்து சென்றவர்கள், உங்களை விட்டு தூரமாய் போனவர்கள் உங்களோடு தான் இருப்பேன் என்று கடந்து வருவார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அழகும் சௌந்தரியமும் இல்லாத வனாந்திரமாய் காணப்பட்ட உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளி போல் மாறிவிடும். ஆமென். அவாந்திர வெளி போல் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கை வரலாறு காடாக எண்ணப்படும் வகையிலே பசும் செழிப்பாய், நீர்ச்சோலையாய்,
நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நல்ல கனிதரும் தப்பாமல் கனி கொடுக்கும் செடிகளை போல் நீங்கள் மாறிவிடுவீர்கள். மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று கூவி இறந்தழைப்பார் யாரும் உண்டோ என்று சொல்லப்பட்டபடியே உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் கனிகளும் வரங்களுமாய் அன்பு தேவ பிள்ளைகள் வாழும் பொழுது, அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். ஆமென். தாவீது சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும். என் தகப்பனே சொல்லுங்க, ஐயா என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கொம்பு இப்படியாய் உயர்த்தப்படும் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்பொழுது நீங்கள் எல்லா ஜாதிகளும் உங்களிடமாய் இருக்கிற அந்த கிருபையை ஏதோ எதிர்நோக்கி உங்கள் வண்டல்களை, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற உங்கள் வண்டல்களை உறிஞ்சி குடிக்கும்படியாய் உங்கள் பாதப்படியை நோக்கி கடந்து வருவார்கள். உங்கள் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உங்கள் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமென். ஐயோ தனிமையாய் விடப்பட்டிருந்தேனே, அனாதையாய் யாருமற்றவளாய் இருந்தேனே, தள்ளப்பட்டவளை போலவும் கைவிடப்பட்ட விதவையை போலவும் இளம் பிராயத்தில் கணவனால் தள்ளப்பட்டவளை போலவும் இருந்தேனே, தனிமரமாய் இருந்தேனே என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முற்றிலுமாய் மாறிவிடும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது உங்கள் தோளி நின்று அந்த பொல்லாதவனுடைய சுமையும் உங்கள் கழுத்தில் நின்று அவனுடைய நுகமும் நீக்கப்படும். உங்க பிள்ளைகள் மூலமாய் ஒருவேளை ஐயா இது எனக்கு சுமக்க கூடாத சுமையாய் இருக்கிறது, என் பிள்ளைகள் தாறுமாறாய், என் கணவன் தாறுமாறாய், அல்லது ஒருவேளை ஒருவர் சொல்லலாம் என் மனைவி போக்கு தாறுமாறாய் இருக்கிறது, என் குடும்பமே தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது, என் பிசினஸ், என் ஊழியம், என் வாழ்க்கை தாறுமாறாய் போகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சுமைகள், இந்த நுகங்கள், இந்த கட்டுகள் எல்லாம் பரிசுத்த ஆவி வரும் பொழுது எல்லாம் நொறுங்கி போகும். நீங்களோ நன்றாய் கவனியுங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய ஆவியானவரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நுகங்கள் முறியும், சுமைகள் நீக்கப்படும், கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஜெபிக்க இந்த இடத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள். அநேகமான என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா சரீரத்திலே வியாதி இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, வலி வேதனைகள் இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது, இன்னும் பல வியாதிகளால் நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் அவதிப்படுகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கமெண்ட் பாக்ஸ்ல நாங்கள் பார்க்கிறோம். ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் எங்கள் கூட்டங்களுக்கு வர முடியாதபடியும் இருக்கிறபடியினால், தூர தேசங்களிலும் பட்டணங்களிலும் இருக்கிறபடியினால், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்து இந்த செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு, நாளை மறுநாள் மாலை 7 மணிக்கு உங்களுக்காக நிச்சயமாய் ஆன்லைன்ல கூகுள் மீட் இருக்க போகிறேன். நிச்சயமாய் நீங்கள் அதிலே ஜாயின் பண்ணி என்னோடு கூட நேரலையில் ஜெபிக்க முடியும். நன்றாய் கவனியுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். வியாதியாய் இருக்கிறவர்கள், உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள், வலி வேதனைகள் இருக்கிறவர்கள், இன்னும் பல்வேறு மந்திர சூனிய மாந்திரீக கட்டுகளில், பரம்பரை சாப கட்டுகளில் இருக்கிறவர்கள் இதை தவற விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணும்படியாய் இந்த வீடியோல கீழே போட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. கீழே நீங்க தட்டி பார்த்தீர்கள் ஆனால் அதை கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை கொண்டு போகும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சரியான லிங்கை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அனுப்பி தருவோம். நீங்கள் அதை பார்த்து கிளிக் செய்யும் பொழுது எங்களோடு கூகுள் மீட்ல நீங்கள் இணைந்திருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது
பொழுது, ஆமென், உங்களுக்காக நேரலையில் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன வியாதிகள், கட்டுகள், சூனியங்கள், மந்திரங்கள், ஐயா வலிகள், வேதனைகள் ஒரு நொடி பொழுதில் நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நொடி பொழுதில் அவைகள் மாறுவதை பார்ப்பீர்கள். உங்களில் அநேகர் நம்முடைய கூட்டங்களை கவனித்திருப்பீர்கள், லைவ் புரோகிராம் பார்த்திருப்பீங்க. நேற்றும் கூட இரவிலே அந்த சென்னை பட்டணத்திலே தெரு தெருவாக நாம் சென்று, நல்லா கவனிங்க, தெரு தெருவாய் சென்று நாம் ஜனங்களுக்காய் தெருவில் வைத்து ஜெபித்த அருமையான அற்புதமான ஒரு நிகழ்ச்சி லைவ்ல இருக்குது. பார்க்காதவர்கள் நிச்சயமாய் கிளிக் செய்து பாருங்கள். நேற்று அதை வெளியிட்டிருக்கிறோம், அது லைவ்ல இருக்கிறோம். ரவி ஆபிரகாம் பாருங்க, அந்த சேனல்ல லைவ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இது இருக்குது பாருங்க. எத்தனை பேர் தெருவிலே சர்வ சாதாரணமாய் புறஜாதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, பேசுகிறது யார் வேண்டுமானாலும் பேசலாம். பேசுறது அபிஷேகத்தை பற்றி அல்லது பரிசுத்த ஆவியை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களோட பேசுகிற உங்கள் அன்பு சகோதரன், ஹல்லேலூயா, உங்கள் அன்பு சகோதரன் கர்த்தரால் விசேஷித்த விதமாய், க்ளோரி, அநேகர் அறிந்திருப்பீர்கள். என்னை குறித்து நானே சொல்வது நல்லதல்ல. நீங்கள் பாருங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை, அதோடு எங்களோடு இணைந்து அந்த கூகுள் மீட்ல இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆச்சரியமாய் அதிசயமாய் விடுவிப்பார். ஒருவேளை உங்க அம்மாவோ பிள்ளைகளோ யார் இருந்தாலும் சரி, கூகுள் மீட்ல இணைந்திருங்கள். அநேகமாய் அதற்கு முந்திக் கொள்ளுங்கள். அதில் அநேகம் ஆயிரம் பேர் இணைய முடியாது. நீங்கள் நிச்சயமாய் ஏற்ற சமயத்திலே முந்திக் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை கேட்டு நாம் நிச்சயமாய் ஜெபிப்போம். உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் தந்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் என் பரலோக தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் என் தெய்வமே உங்க மகத்துவமான அபிஷேகம் இறங்கி வரும்படியாய், தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் இப்பொழுதே முதலாவது எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, என் தெய்வமே, தனியாய் வீட்டில் இருக்கிறவர்கள் 2 கரங்களையும் உயர்த்தி, என் தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணும்படியாய், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். ஐயா, பாவங்கள் அற என்னை கழுவும் ஆண்டவரே. பாவங்கள் அற கர்த்தர் என்னை கழுவும்படியாய், என்னை முழுவதுமாய் பாவங்கள் அற கழுவும்படியாய், என்னை பரிசுத்தமாக்கும்படியாய், ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வல்லமையாய் இறங்கி வரும்படியாய், இந்த தேற்றவாளன் உதவியாளவர், என்னை சிநேகிக்கிறவரும் தேற்றரவு செய்கிறவருமாகிய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி வரும்படியாய் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். என் தெய்வமே, என்னை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வரும்படியாய் என் பாதையை பரிசுத்தப்படுத்தும். என் பாதைகள் செவ்வையாகட்டும். இப்பொழுதே என் வாழ்க்கையிலே இருக்கிற கரடு முரடுகள் எல்லாம் சமமாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. என் ராஜாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் அப்பா. டாடி, உங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இன்று உம்முடைய பிள்ளைகளை, ஐயா, குடும்பத்தில் சொந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே, குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், கட்டுகள் என்று ஆமென், பல்வேறு சதி மோசங்களிலே அகப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் சர்வு சந்துரு மதரா ஜே சிந்திரி சாரா சுக்குரு மரதரபோ மரமரா சுக்குரு மரதரபோ துருபா. தேவ வல்லமை எங்களோடு
இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிரப்பும்படியாய் மரமரா சந்து ரூபதரபோ இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரலோக அக்கினி இறங்கும்படியாய் ஐயா வானத்தில் இருந்து பேதுருவின் கட்டுகள் காவல்கள் சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை செய்வதற்காய் ஆவியாய் இருக்கிற தூதர்களில் ஒருவன் இறங்கி வந்தது போல என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா இவர்கள் மனைவிகள் மற்றும் கணவன்மார்களுக்காக என் தெய்வமே மகளுக்காக மகனுக்காக எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படும்படியாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் எல்லா சிக்கல்களும் சிறையிருப்புகளிலும் எல்லா கட்டுகளிலும் சங்கிலிகளிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய் ஒரு தூதன் இறங்கினது போல பரிசுத்த ஆவியின் மகிமை அபிஷேகம் இறங்கும்படியாய் சுந்துரு மரா தரோ குருவரா ஏ சிந்திரு மரா ஓ தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படியாய் ஒரு தெய்வீக அக்கினி இறங்கட்டும் எப்பொழுது இறங்கட்டும் தெய்வீக மகிமை இறங்கட்டும் ராஜா தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஓ சுரு சந்த ரபதரா சகரா சுந்துரு உதுருபரா சுந்துரு பதரா எரி சிந்துரு சக்க ரக்கபு ரூபரதரபோ அந்தகார கட்டுகள் இப்பொழுதே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒருதலை குத்துகள் தலைவலிகள் சரீரத்திலே இருக்கிற இறுக்கங்கள் வேட்கைகள் வெறுக்கைகள் எரிச்சல்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் பொல்லாத ஆவிகளின் சேனைகளே இந்த இடத்தை இந்த மகளை விட்டு இந்த மகனை விட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை விட்டு அவர்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவீர்களாக குரு சர்புதுரா எரி சரு சகமரதரா ரீ சந்தரபோ இப்பொழுது எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் பலகீனத்தின் ஆவிகள் அதனால் வந்த கட்டுகள் பிசாசின் கட்டுகள் உடைவதாக மரா மரா சந்து ரூபதரா இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே கபரா சந்து ரூபதரபோ அந்தகார கட்டுகள் உடையும்படியாய் பிசாசின் ஆதிக்கங்கள் அழியும்படியாய் என் தெய்வமே இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே கரா சுருபதரபோ ஆமென் விபச்சாரம் பேசித்தனம் போர்னிகேஷன் விட்ச்கிராஃப்ட் என்று ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே விபச்சார ஆவிகளே எல்லா பொல்லாத ஆவிகளே குடிவெறியின் ஆவிகளே விபச்சார பேசித்தனத்தின் ஆவிகளே எல்லா அந்தகார ஆவிகளும் குடும்பங்களை விட்டு சிதறடிக்கப்படுவதாக மமரா தரபோதுருபதரா விபச்சார ஆவிகள் யாரை பிடித்திருக்கிறதோ பிள்ளைகளையோ குடும்பத்தாரையோ this is the time of deliverance, this is the time of healing and deliverance எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியேறும்படியாய் குரு சரமரா இரி சந்துருபரா கரமரா சந்தருபதரபோ எல்லா அந்தகார ஆவிகளே வெளியேறுங்கள் பொல்லாத மாந்திரீக ஆவிகளே என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களை விட்டு எல்லா கீழ்ப்படியாமையின் ஆவிகளும் முரட்டாட்டத்தின் எரிச்சலின் ஆவிகளும் கோபத்தின் ஆவிகளும் பலகீனத்தின் ஆவிகளும் பிள்ளைகளை கேம்ஸ் என்றும் வீடியோ கேம் என்றும் வீடியோவில் வருகிற ஆமென் செல்லில் வருகிற எல்லா விதமான அடிமைத்தனங்களிலும் இருந்து விடுவிக்கிற தேவ ஆவி இறங்கி வருவதாக மரா மரா சந்தாரபோ ஸ்கரகரபுரு சந்துரு மதரபுதுருவா ஒரு தெய்வீக அக்னி சுதுரு சந்தரபோ அக்னி மயமாய் இறங்கி வரும்படியாய் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற விபச்சார ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் போதை பொருட்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள் கேவலமான வழி நடத்துகிற எல்லா அசுத்த ஆவிகளும் I command in the name of Jesus, I command in the name of Jesus, you devil, you Satan, I am the ambassador of Jesus Christ, command in the mighty name of Jesus, leave my people right now. என் ஜனங்களை விட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை விட்டு இப்பொழுதே நீங்கள் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறும்படியாய் எல்லா பேலியாளின் மக்கள் வைத்த கட்டுகள் கண்ணிகள் வசிய மருந்துகள் ஒரு பர்ரா கரமர சந்துருவதரதரபோ எரி சுரு சந்தரமரதரபோ எந்த பிள்ளைகளுக்காய் என் அன்பு சகோதர சகோதரி
சகோதரிகளின் பிள்ளைகளை, கணவன்மார்களை, ஆமென், மனைவிகளை கெடுப்பதற்காய் சத்துரு எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களும் நொறுங்கி போகும்படியாய் இந்த நாளிலே என் தெய்வமே இவர்கள் தோளி நின்று அந்த பொல்லாதவனின் சுமையும் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரங்களும் இவர்கள் கழுத்து நின்று நிமிர விடாதபடி, எழும்ப விடாதபடி, பிரகாசிக்க விடாதபடி, கர்த்தருக்காய் எழும்ப விடாதபடி, கர்த்தருக்காய் பிரகாசிக்க விடாதபடி இவர்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளும் நுகங்களும் உடையும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பரலோக அக்னி அபிஷேகமாய், நுகங்களை முறிக்கிற அபிஷேகமாய் இறங்கி வரும்படியாய் சர்வூ சந்தரவா சுகுமரதரவோ துருவதரவோ எல்லா சங்கிலிகளும் உடையும்படியாய், எல்லா பிசாசின் ராஜ்யங்களும் கண்ணிகளும் எல்லா கட்டுகளும் உடையும்படியாய் இப்பொழுதே right now I command with the power of Holy Spirit, I command with the blood of Jesus, எல்லா கட்டுகளும் உடையட்டும். முரு சுருபரபரதரபோ ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை, குடும்பத்தார்களை எந்த வசியம் போட்டார்களோ, எந்த மாந்திரீகம் செய்தார்களோ, எல்லா வசியத்தின் கட்டுகளும் இன்றே 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 கபாகரா துருபரதரா எதிரி சுந்துருபரதரபோ எல்லா மாந்திரீக வசிய கட்டுகளும் உடைவதாக, அவைகளின் பலன் இல்லாமல் போவதாக. பிசாசு மக்களின் பேலியாளியின் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் செய்யப்படுகிற எழும்புகிற ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் இல்பொருளாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty and glorious name of Jesus, எல்லா கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு விடிவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, நதியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே, இருதயம் நறுங்குண்டவர்களை விடுவிக்கிற, குணமாக்குகிற தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறதற்காய் தரித்திரராய் இருக்கிற ஆமென் ஆண்டவரே, சொந்த ஜீவிதத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் இல்லாதபடி அதிலேயும் இதிலேயும் ஒரு தரித்திரராய் இருக்கிற தேவ பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நிரப்பும்படியாய், இவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கும்படியாய், எங்களை நற்செய்தியாளராய் அபிஷேகம் பண்ணின தேவ வல்லமையினாலே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாய் இருக்கிற நொடிந்து போன இருதயங்கள் என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவதாக, சுகமடைவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே யார் இப்பொழுது சிறைப்பட்டவர்களாய் எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் தூர தேசத்திலே, தூர பட்டணங்களிலே ஆப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து விடுதலை. ஓ ரபரா சுந்துருபதரவா எல்லா நொறுங்குண்டவர்களும் நறுங்குண்டவர்களுமான எல்லா குடும்ப வாழ்க்கையில், ஆமென், சரீரத்திலே, ஆவி ஆத்துமாவிலே, இருதயங்களிலே நொறுங்குண்டு போயிருக்கிற பிள்ளைகள் விடுதலை உண்டாகட்டும். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற மேலான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் முற்றிலுமாய் இப்பொழுதே விடுவிக்கிற ஒரு பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் செய்த எல்லா மேன்மையான கிருபைகளுக்காகவும் மகிமையான ஈவுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்று எல்லா நுகத்தடிகளும், எல்லா கட்டுகளும், எல்லா சுமைகளும், ஆமென், வருத்தப்பட்டு இவர்கள் சுமந்த எல்லா சுமைகளும் இவர்கள் தோளி நின்று விலகினதற்காய், விடுதலை உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் கூடவே இருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அபிஷேகத்தினால் இந்த பரிசுத்த ஆவியால் எல்லா நுகங்களும் நுகத்தடிகளும் கட்டுகளும் உடையும். ஆமென். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து அந்த கூகுள் மீட்ல நாம் நாளை சந்திப்போம். நாளை இரவு 7 மணிக்கு மறந்து விடாதிருங்கள். மாத்திரமல்ல அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜெபம் மகா வல்லமையானது. ஆமென். இந்த ஜெபம் அக்னிமயமானது. இந்த ஜெபிக்கும் பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தொடர்ந்து இதை நீங்கள் மறுபடியுமாய் கேட்கலாம், தவறில்லை. நிச்சயமாய் நீங்கள் எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா விதமான சரீர குழப்பங்களிலும் இருந்து விடுதலை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஐயா, எத்தனையோ வழிகளிலே நாங்கள் பார்த்து விட்டோம். அன்பு சகோதரியே, இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னாரே, அவருடைய ஆவியினாலே நிச்சயமாய் ஆகும். நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.